இந்து தொன்மங்களின்படி சூரிய பகவான் காஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர். அதனால் அவர் ஆதித்யன் என்றும் அழைக்கப்படுகிறார். வேதங்களில் முக்கியத்துவம் சூரியன் ரிக்வேதம் உள்ளிட்ட மிக பழமையான வேத காலத்திலிருந்தே முக்கியமான தெய்வமாக வழிபடப்பட்டு வருகிறார். அவர் பிரபஞ்சத்தின் கண், அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம் மற்றும் இருளை நீக்குபவராக கருதப்படுகிறார். மகாபாரதம் மற்றும் புராணங்களில் மகாபாரதத்தில் பாண்டவர்களின் தாயான குந்திக்கு சூரியனின் அருளால் கர்ணன் பிறந்தார். மேலும் இவருடைய மனைவியர் சஞ்சனா மற்றும் சாயா நிழல் உருவம் ஆவர். இவர்களுக்கு வைவஸ்வத மனு, யமன், யமுனை, சனீஸ்வரன் போன்ற குழந்தைகள் உள்ளனர். ஒளி மற்றும் சக்தி சூரியனின் பிரகாசம் தாங்க முடியாததால் அவருடைய மனைவி சஞ்சனாவின் தந்தை விஸ்வகர்மா சூரியனின் பிரகாசத்தின் ஒரு பகுதியை குறைத்து அதிலிருந்து விஷ்ணுவின் சக்கரம், சிவனின் திரிசூலம் போன்ற ஆயுதங்களை உருவாக்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. நவக்கிரகங்களில் தலைவர் இவர். 9 கோள்களில் நவக்கிரகங்களில் முதன்மையானவராகவும் தலைவராகவும் கருதப்படுகிறார். பொதுவாக சூரிய பகவானை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். அவர் எல்லா உயிர்களுக்கும் ஒளி, ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தை அளிப்பவராக கருதப்படுகிறார். இருப்பினும் பின்வரும் நோக்கங்களுக்காகவும் குறிப்பிட்ட பிரிவினரும் இவரை வணங்குவது சிறந்தது. பொதுவான வழிபாட்டாளர்கள் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நல்வாழ்வு, செல்வம், வெற்றி மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றை விரும்புபவர்கள் தினமும் சூரியனை வணங்கலாம். ஸ்மார்த்தர்கள் ஸ்மார்டாஸ் சோகஸ்மெலி இந்து சமயத்தின் ஒரு பிரிவான ஸ்மார்த்தர்கள் பஞ்சாயதன பூஜையில் வணங்கும் 5 முக்கிய தெய்வங்களில் சிவன், விஷ்ணு, சக்தி, விநாயகர், சூரியன், சூரிய பகவானையும் ஒருவராக வைத்து வழிபடுகின்றனர். சௌரர்கள் சாரஸ் சோகஸ்மெலி சூரிய பகவானை உச்ச தெய்வமாக வழிபடும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருப்பவர்கள் தன்னம்பிக்கை, தெளிவு, தலைமை பண்பு, அரசாங்க ஆதரவு போன்றவற்றை மேம்படுத்த விரும்புபவர்கள் சூரியனை வணங்கலாம். குறிப்பாக கிருத்திகை, உத்திராடம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சூரியனை வணங்குவது விசேஷம். தமிழகத்தில் அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகையின் முக்கிய நோக்கம் சூரிய தேவனை வழிபடுவது ஆகும். தினசரி வழிபாடு பெரும்பாலான இந்துக்கள், குறிப்பாக பிராமணர்கள், தினமும் காலையில் காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம், சூர்யா நமஸ்கார் செய்து சூரியனை வணங்குவது பழக்கம். முக்கிய வழிபாட்டு முறை தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது தாமிர பாத்திரத்தில் நீர் எடுத்துக்கொண்டு சூரியனை பார்த்து அர்க்கியம், நீர் படைத்தல் செய்வது மிக முக்கியமான வழிபாடாகும். சூரியனார் கோயில் சூரியனார் கோவில் சோகஸ்மெலி. இடம் கும்பகோணம் அருகில், தஞ்சாவூர் மாவட்டம், தமிழ்நாடு. சிறப்பு இது நவக்கிரக தலங்களில் சூரிய பகவானுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது. இங்கு சூரிய பகவான் அவரது தேவியர்களான உஷா மற்றும் பிரத்யுஷாவுடன் அருள் பாலிக்கிறார். தென்னிந்திய சம்பிரதாயப்படி வழிபாடுகள் இங்கு நடைபெறுகின்றன. ஆன்மீகம் மற்றும் கோவில் தொடர்பான வீடியோக்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களது யூடியூப்-ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.